குடியிருக்க வீடில்லை, நல்ல உணவும் இல்லை, படிக்க ஆசை ஆனால் பணமும் இல்லை. வயதான பாட்டியின் ஆதரவில் அரை வயிறு சோற்றில் வாழ்ந்து வரும் தாய் தந்தையை இழந்த ஆதரவற்ற குழந்தைகள். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ருத்ரசிந்தாமணி கிராமத்தில் வசித்து வருபவர் 75 வயதான பாப்பம்மாள். இவரது மகள் ராமச்சந்திரன், இவரது மருமகள் தேன்மொழி இருவருக்கும் செல்வகுமார் என்ற 14 வயது மகனும் வேணி என்ற 12 வயது மகளும் உள்ள நிலையில் ராமச்சந்திரன் கடந்த 2013ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். அவரது மனைவி தேன்மொழியும் கடந்த 2016ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். இந்த நிலையில் செல்வகுமாருக்கும் வேணிக்கும் பாதுகாவலராக பாப்பம்மாள் மட்டுமே இருந்து வருகிறார். என் பேர் செல்வகுமார். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆத்தா நானும் தான் இருக்கிறோம். பெரிய தங்கச்சியும் வீடு கட்டி வீடுலாம் மழையில் கரைஞ்சி போச்சு. இப்போ வீடு விழுகிற மாதிரி இருக்குது. ஆத்தா தான் மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு தெரியுது. கஷ்டப்படுது. சாப்பாடு கஷ்டப்படுறான், படிக்கிறது கஷ்டப்படுறான், ஆசைப்படுறான். படிக்க வைக்க முடியல, ஆத்தால படிக்க வைக்க முடியல. பாப்பம்மாளுக்கு குடியிருக்க இடமோ வீடோ இல்லாமல் ருத்ரசிந்தாமணி குளக்கரை ஓரத்தில் நீர்பிடிப்பில் ஒரு சேதமடைந்த வீட்டில் வசித்து வருகிறார். இவர் வைத்திருக்கும் 2 பசுக்கள் மூலம் கிடைக்கும் பாலை விற்று அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப பணத்தை வைத்து தானும் தனது பேர குழந்தைகளும் வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் நிலையில் மேற்கொண்டு எந்த வருமானமும் இல்லாததால் அரை வயிறு சோறு மற்றும் நல்ல உடை இல்லாமலும் மிகவும் வறுமை நிலையில் வாழும் சூழல் இவர்களுக்கு உள்ளது. செல்வகுமார் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வேணி 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர்கள் இருவரும் அரசு பள்ளியில் படித்து வந்தாலும் இவர்கள் படிப்புக்கு தேவையான மற்ற செலவினங்களுக்கு பணம் இல்லாததால் படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் நிலையும் இவர்களுக்கு உள்ளது. என் பேரு வேணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க அம்மா பேரு தேன்மொழி. எங்க அப்பா பேரு ராமச்சந்திரன். எங்க அம்மா 2012 இறந்துட்டாங்க. எங்க அப்பா 2016 இறந்துட்டாங்க. எங்களுக்கு எங்கள் ஆத்தா மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் ஆத்தா 2 மாடை வச்சுக்கிட்டு தான் பால் காய்ச்சி எங்களுக்கு ஊற்றுது. சோத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை. எங்கள் ஆத்தா தான் வீடெல்லாம் இடிஞ்சு போயிருச்சு. யாரும் வீடு கட்டி தரணும் தரல. அரசாங்கம் தான் எங்களுக்கு வீடு கட்டி தரணும். எங்களுக்கு படிக்கிறதுக்கு எங்கள் ஆத்தா தான் உதவி செய்யுது. அதுக்கு கவர்மெண்ட் படிக்கிறதுக்கு உதவி செய்யணும், வீடு கட்டி தரணும். அதை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு படிக்க மிகுந்த ஆசை இருந்தாலும் வறுமையின் காரணமாக படிப்பை நிறுத்திவிடலாம் என்ற எண்ணத்தில் உள்ளனர். தங்களுக்கு தமிழக அரசோ அல்லது நல்ல உள்ளங்கள் கொண்ட யாரேனும் உதவி செய்தால் நாங்கள் நல்ல முறையில் தொடர்ந்து படிப்போம் என்று கூறியுள்ளனர். அதோடு பாப்பம்மாள் கூறுகையில், எனக்கு வயதாகிவிட்டது. தாய் தந்தையை இழந்த இந்த 2 குழந்தைகளுக்கு நான் மட்டுமே ஆதரவாக உள்ளேன். எனது உடல்நிலையும் மோசமாக உள்ளது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த 2 குழந்தைகளின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற கவலை எனக்கு அதிகமாக உள்ளது. எனக்காக இல்லாவிட்டாலும் கூட இந்த குழந்தைகளுக்காவது நாங்கள் குடியிருக்க வீடு கட்டித்தரவும் இந்த 2 குழந்தைகளின் படிப்புக்கும் உதவ வேண்டும் என்று கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வைத்தார் பாப்பம்மாள். எங்க வீட்டுக்காரர் முனுசாமி ஆசாரி. மழையிலையும் தண்ணியிலையும் வீடெல்லாம் இடிஞ்சு இது பண்ணி போச்சு. எனக்கு யாரும் உதவி இல்லை. நான் அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஒன்றுமே பண்ணுறாப்புல இல்லை. எனக்கு இந்த மாடு 2 வச்சுக்கிட்டு அதை ஓட்டிக்கிட்டு பால் எடுத்து இந்த பிள்ளைகளை காந்து வந்துட்டேன் சார். எனக்கு யாரும் உதவியே இல்லை. நான் ஒண்டியிருந்தேன். எனக்கு வீடு இந்த புறம்போக்கில் அப்போ இடித்து இந்த இதெல்லாம் பள்ளமெல்லாம் தூத்து வீடு கட்டினேன். இந்த இப்போ எல்லாம் இந்த போறேன்ட்டு எல்லாம் இடித்து தாத்து கிடக்கு. நான் அதுக்குள்ள தான் சார் இருக்கிறேன். எனக்கு இருக்க வழி இல்லை. இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் நான் இது பண்ணுறேன். எனக்கு யாரும் உதவி இல்லை, எந்த பிள்ளையும் உதவி இல்லை. அம்மா அப்பா அதுகளுக்கு செத்து போச்சு. என்னோட பிள்ளையும் போயிடுச்சு. நான் ஒண்டி தாங்கன்னு இருந்துக்கிட்டு
இந்த மாட்டை ரெண்டை வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு கஞ்சி குடிச்சுக்கிருக்கிறேன். ஐயா எனக்கு யாரும் உதவி இல்லை. இந்த பிள்ளைய படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்யுங்க. எனக்கு வேறு யாரும் இல்லை. தாய் இல்லாத பிள்ளை, தாப்பம் இல்லாத பிள்ளை. நான் இந்த மாதிரி இருக்கிறேன் சார். அப்பா அம்மா பேர் என்னங்க? அவங்க அம்மா பேர், என் மகன் பேர் ராமச்சந்திரன், அவன் சமதான் பேர் தேன்மொழி. 2016 அவன் என் மகன் 2013 10 கல்யாணம் பண்ண 3 வருஷம் தான் இருந்துச்சு. அவனுக்கு பிள்ளை போயிடுச்சு. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும், அதுகளுக்கு உதவி செய்யணும். இந்த வீட்டை பாருங்க, வீடு இடிஞ்சாங்க பாருங்க, கரைஞ்சி ஊற்றிருக்கேன். எனக்கு எடுத்து செலுத்த ஆள் இல்லை. நான் எல்லாம் பண்ணிட்டுங்கன்னு உட்காந்துருக்குறேன் சார். மாடு தான் உதவிட்டு இருக்கிறேன். எங்கனே இருக்கிற அப்ளைல மிரட்டிடுவா அவ்வளோ இருக்கேன்னு. எனக்கு அவ்வளோ இடஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆதரவற்ற 2 குழந்தைகளின் நிலையையும் வயதான அந்த பாப்பம்மாளின் நிலையையும் எண்ணி இப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மிகுந்த வேதனை தெரிவிக்கின்றனர். இவர்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்டுமா என்று அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் ருத்ரசிந்தராமணி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். இந்த பசங்களுக்கு அப்பா அம்மா 2 பேர் இறந்து போய்த்தாங்க. இவங்க நீர்நிலை புறம்போக்கு இடத்துல டேமேஜான வீட்டில் இருக்காங்க. உங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அரசாங்கம் இவங்களுக்கு படிப்புக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு உதவி பண்ணணும். அரசு தான் உங்களுக்கு எல்லா விஷயம் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. உங்கள் பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. எதிர்காலத்தில் என்ன ஆகுங்கிறது உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கிடையாது. உங்கள் பொய்த்து வர்ற கூட நார்மலாக நடந்து தான் போகிறாங்க. நல்ல சைக்கிள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அரசு சிறப்பு கவனம் எடுத்து உங்களுக்கு உதவி பண்ணி வீடு அமைச்சு கொடுத்து இடம் கொடுத்து பண்ணணுங்கிற தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.